உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே உண்மை என்ன அப்படின்றது தெளிவாக தெரிவித்தது இந்த கேள்விகள் மூலமாக தான். டவுட்டிங் தாமஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அவரிடத்தில் இருந்த அந்த ஞானமும் அந்த இன்னோசென்ட் அந்த தூய்மையான ஒரு கேள்விகள் மூலியமாக கடவுள் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிவித்திருக்கிறாங்க. நானே உண்மை எனக்குடைய அந்த தெளிவான உண்மையான உண்மையை அறிந்து கொள்வதற்கு இந்த கேள்விகள் தான் நம்மளுக்கு உதவியாக இருந்தது. அதனால கடவுளத்தில் நாம் செபிப்போம் மற்றும் மன்றாடுவோம். நாம் செய்த அனைத்து பாவங்களும் மன்னித்து நாம் எப்பொழுதுமே தகுதியுள்ளவர்களாக இருக்கவும், புனிதர்களுடைய வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை பெற்றுள்ளவர்களாக வாழ தேவைக்கு வரவசு தரப்படி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எல்லா வல்ல இறைவனும் சகோதர சகோதரிகளே, நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே என் பாவமே என்று பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமையை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்னும் கடவுள் என்னும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்முடைய தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து முதல் வாசகம். நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாகின்றார் என்று கூறும் வருவோரின் பாதங்கள் மலையின் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தன் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பால் கிடங்களே ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமிற்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவரின் அருள்வாழ்வு. பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள், சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாய் பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீ என்னை கண்டதால்
பன்னிருவர் ஒருவரான திதியும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட துளும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதான் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவான சகோதர சகோதரிகளே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க சர்ச்சில். ஆனால் கணவர் வந்து அவர் வந்து கன்வெர்ட் ஆனார். மேரேஜ்க்காக அவர் கிறிஸ்டியன் ஆனார். அதான பிறகு அவருக்கு மேரேஜ் எல்லாம் வந்து கிறிஸ்டியனில் நடந்தது. ஆனால் அவர் ஒரு கிறிஸ்டியனாக வந்து இருக்க விருப்பப்படலை. காரணம் வந்து அவருக்கு நிறைய அவருடைய ஒரு விசுவாசம் இருந்தது. அவர் எப்போவுமே அந்த ஒய்ஃபுக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ வந்து அந்த விசுவாசம் கொடுக்கணும் அப்படின்னு கூட அவர் விரும்பலை. ரொம்ப வருஷங்களாச்சு, ஆல்மோஸ்ட் 20-22 வருஷம் ஆன பிறகு தான் அவர் வந்து மறுபடியும் அவங்க பிள்ளைகளுக்கு வந்து கூட்டின்னு வந்தாங்க. மதிய ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வரையும் பசங்களுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா அவரிடத்துல அந்த நம்பிக்கை இருக்குல்ல. ஏதோ அவர் வந்து கிறிஸ்டியனாக இருந்து அவர் வந்து மேரேஜ்லாம் வந்து கிறிஸ்டியன்ஸில் இருந்தால் கூட மனைவி கூட வந்து கோயிலுக்கெல்லாம் அனுப்புறது பண்ணுறதெல்லாம் அவர் பண்ணிட்டுருக்கல. ஒரு சூழ்நிலை வந்தது. இந்த சூழ்நிலை எப்படின்னா அவர் திடீர்னு வந்து அவருக்கு ரொம்ப சிக்காயிட்டார். ஸ்ட்ரோக் மாதிரி ஆகிட்டு அவரால் ஏற்றிக்க முடியல. அவர் பெட்லேயே இருந்தார். அந்த பெட்லேயே இருக்கும் பொழுது அவங்க ஒய்ஃப் மற்ற அவங்க குடும்பத்தினர் வந்து அவரை எப்படி பார்த்துக்கினாங்க, அந்த அதாவது அந்த என்ன சொல்கிறது, அந்த சேவைன்னு சொல்கிறதுல அன்புனால அவங்க செஞ்சாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து ஒரு நாளும் அவரை எப்படி பார்த்துக்கினாங்கன்னு சொல்லும் பொழுது அவருக்குள்ளவே ஒரு மனசாட்சியில் வந்து ஒரு மாற்றத்தை வர்றதுக்கு ஒரு சூழ்நிலை வந்தது. அவர் மறுபடியும் ஒரு 6 மந்த் ஆகிட்ட பிறகு என்னுடைய ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் ஃபாதர் இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து ஞானஸ்தானம் வாங்கணும் அப்படின்னு சொன்னார் மறுபடியும். அப்போது ஃபாதர் வந்து இன்வெஸ்டிகேஷன் எதுக்கு ஞானஸ்தானம், ஏற்கனவே மேரேஜ் எல்லாம் ஆச்சுல. ஆமாம், அப்போ அவர் சொல்லியிருக்காரு நான் ஞானஸ்தானம் வாங்கினேன், திருமணம்லாம் பண்ணிக்கினேன், ஆனால் நான் இதுவரையும் வந்து நான் விசுவாசத்தில் வாழவே இல்லை. இப்போ தான் எனக்கு வந்து புரியுது கிறிஸ்துவோட வாழ்க்கை என்ன அப்படின்னு. என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் வந்து எனக்கு வந்து அவங்க செஞ்ச அந்த சேவை மூலிமா தான் நான் வந்து கடவுளை வந்து நம்பணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி அவர் கடைசியில் மறுபடியும் மீண்டும் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை தொடர்ந்தார். கிறிஸ்துவன் வரலே இந்த மாதிரி சில குடும்பத்தில் நடந்திருக்கலாம். இல்லை கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய நாமே வந்து நம்பிக்கை இல்லாமல் கூட நம்ம வாழ்வோம். நம்மளுக்கு கடவுள் எதுவுமே செய்யலையே, என்ன செஞ்சுருக்கேன் நம்மளுக்கு, எதுக்கு நான் வந்து கோயிலுக்கு போகணும், எதுக்கு நான் வந்து நற்கருணை வாங்கணும், எதுக்கு நான் பாவசம் செய்யணும், இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வந்து நம்மிடத்தில் இருக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா உண்மையை தெரிந்து கொள்வதற்கு நம்மிடத்தில் சில உண்மைகள் தேவைப்படுது. அந்த உண்மை வந்து தெரிவதற்காக சில கேள்விகளும் அந்த நம்மளுக்குள்ள அந்த ஒரு போராட்டம் நமக்கு தேவைப்படுது. என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது புனித தோமா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் பயந்த ஆள் கிடையாது, ரொம்ப தைரியமான ஆள். ஏன்னா ஆண்டவர் இயேசு மரித்த பிறகு உயிர் தெளிந்தார் சொல்லும் பொழுது அவருக்கு அந்த கூட்டத்தில் இல்லை. அவருடைய வேலை பண்ணி போயிட்டு இருந்தார். அவரும் ஒரு மீன் பிடிக்கிறவர் தான். அதனால் அவர் வந்து உள்ளே இல்லாமல் அவருடைய வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருந்தார். அந்த மற்ற சீடர்கள் எல்லாம் பயந்து உள்ளே இருந்தார். ஆண்டவர் வந்து அவர்களுக்கு வந்து அந்த காட்சி கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர் இல்லை. மற்ற பெண்களும் வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் ஆண்டவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கூட்டத்தில்
வேலையில் முடிச்சுட்டு வந்து மறுபடியும் அந்த கூட்டத்தில் வரும் பொழுது அவர் சொல்கிறாங்க, நான் ஆண்டவரை பார்த்து சொல்லும் பொழுது தான் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், நான் வந்து நானாக வந்து அந்த விரலை வந்து கை வச்சு பார்த்துட்டு தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்துவனுடைய இந்த ஒரு கேள்வி வந்து நம்மளுக்கு வந்து என்ன, அப்போஸ்தலர்களுக்கே வந்து விசுவாசம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கூட நம்மளுக்கு வரும். ஏன்னா இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய கேள்வியெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஒரு நேரத்தில் வந்து ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் உங்களெல்லாம் விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் போகிற விட உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். அப்படி டைரெக்டாக சொல்கிறார். அதாவது ஒரு இன்னோசென்ட், இந்த சிறு பிள்ளைகள்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாங்க. அது அந்த உள் மனசத்தோடு பேசுவாங்க. அதுபோல் அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், நானே உண்மை அப்படின்னு சொல்கிறார், நானே வழி. கிறிஸ்துவனுடைய இந்த வார்த்தை ஆண்டவரே சொன்ன நானே உயிர், நானே உண்மை, நானே வழின்னு சொல்லும் பொழுது, இந்த வார்த்தை வந்து உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் இதுவரையும் நமக்கு சொன்னது கிடையாது. ஏன்னா ரொம்ப தெளிவாக ஆண்டவர் அவரே உண்மை அப்படின்று தெளிவாக நமக்கு வந்து சொன்னது புனித தோமா வழியாக. ஆண்டவருடைய காட்சிக்கான பிறகு அவர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தார். வந்த பிறகு இந்த நாட்டில் அப்போவே 54 வந்து தன்னுடைய சாட்சியை மக்களுக்கு கொடுத்து ஆண்டவர்கள் இருந்த அன்புக்காக தன்னுடைய உயிரை வந்து அவர் பலி கொடுத்தார். கிறிஸ்துவனுடைய இதில் இந்த நற்செய்தியில் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், மனிதன் வந்து மனிதனாக இருக்கும் பொழுது சில சிந்தனைகளெல்லாம் வரும், சில கேள்விகளெல்லாம் வரும், சில நம்மளுக்கே வந்து புரியாத விஷயங்களெல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு சொல்லி நம்ம தேடும் பொழுது அந்த பதில் நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் நம்ம சில நேரத்தில் அந்த கேள்வியோடு ஏன்னா புரியாமல் இருக்கும் பொழுது அந்த புரிந்து கொள்ள தன்மை நமக்கு தேவை இருக்குது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது தான் அந்த புரிதல் வரும். சிலது வந்து நிறைய பிரசங்கெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆனால் எந்த ஒரு மாற்றமும் நமக்கு நடக்காது. பார்த்துருக்கீங்களா? நம்ம தினைக்கும் கோயிலுக்கு வரோம், பூசை காட்டுறோம், நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்மளுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு நாளில் வந்து ஏதோ ஒரு வார்த்தையோ ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும், அதனால அந்த மாற்றம். அது வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது வந்து நான் 50 வருஷம் கோயிலுக்கெல்லாம் போனேன், எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, திடீர் ஒரு நாள் போனேன் இந்த மாதிரி எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் தினந்தோறும் கோயிலுக்கு வந்து கடவுளுடைய அனுபவம் பெற்றவர்களும் இருக்கிறாங்க. இப்போது சில பேரை நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை வந்து ஜஸ்ட் அப்படி தான் இருக்கும், எந்த ஒரு அவங்கள்ட்ட அந்த மாற்றமும் இருக்காது. சில பேர் வந்து சொல்லுவாங்க, எதுக்கு நான் கோயில் போகிறாங்க, வீட்டில் வந்து அதே சண்டை தான், அதே பிரச்சனை தான், அதே ஒரே குழப்பம் தான், அவங்க கோயில் போகிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் கோயிலுக்கே போகிறதுல பாருன்னு சொல்லுவாங்க. சில பேர் அப்படி சொல்லுவாங்க. கிறிஸ்துவ நண்பர்களே, விசுவாசன்றது அது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்து மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து அந்த விசுவாசம் நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாருனாலையும் அந்த அனுபவம் கிடைக்காது. எப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி, நான் அந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை நான் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நான் உள்ளே போகும்பொழுது தான் அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த நிறைய பேர் வந்து இந்த பிஹெச்டி எல்லாம் பண்ணுவாங்க. பிஹெச்டி பண்ணும்போது ஆராய்ச்சி பண்ணுவாங்க, சர்ச் பண்ணுவாங்க. அந்த சர்ச் பண்ணும் பொழுது தான் அவர்களுக்கு வந்து தெளிவான ஒரு பதில் வந்து கிடைக்கும். அப்போது இந்த தேடலில் வந்து நம்முடைய அனுபவம் வந்து அந்த தேடல் மூலியமாக தான் நம்மளுக்கு அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ரொம்ப விசுவாசத்தில் இருந்தாங்க, ரொம்ப திதிக்கு கோயிலுக்கு வராங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸில் ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. அதனால் அவங்க ஒரு முடிக்கே வந்துட்டாங்க, இதுக்கு மேலே நான் எதுக்கு கோயில் போகணும், எதுக்கு நான் இவ்வளோலாம் நான் கோயில் போகணும், எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு எதுக்கு நான் போகணும் அப்படின்னு நின்றுட்டாங்க. அப்போது ஒரு முறை பிளெஸிங் போனவங்கள தான் அவங்க இது சொன்னாங்க, இதுக்கு நாங்கள் வரணும். கிறிஸ்துவனுடைய சில நேரத்தில் சில பேர் வந்து தொடங்கும் பொழுது ரொம்ப நல்ல ஆர்வமாக இருப்பாங்க, ஆனால் எண்டில் வந்து அந்த விசுவாசத்தை எழுதிருப்பாங்க. சில பேர் வந்து தொடக்கத்தில் வந்து அந்த விசுவாசத்தை இல்லாத இருப்பாங்க, ஆனால் எண்டில் வந்து அவர்கள் வந்து கடவுளை போய் அடைவாங்க. என்னுடைய திருச்சபையில் வந்து தோமானவருடைய நம்ம நாட்டுக்கு வரும் பொழுது அவருக்கு ஏற்ற மாதிரி விசுவாசம் தான் நம்மளுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு எப்படி இந்த டவுட்டிங்காக இருந்ததோ
இன்னும் பாருங்கள் நம்ம நாட்டில் வந்து இன்னும் ஒரு தெளிவான ஒரு புரிதலே இல்லாமல் தான் இருக்கிறோம். நம்ம பேசுகிறோம் ரொம்ப கம்மி தான். கிறிஸ்தவர்களிலே நிறைய குழப்பங்கள் இருக்குது. சில பேர் வந்து மாதவ நம்ப மாட்டாங்க, சில பேர் வந்து என்ன சில விஷயங்களை நம்ப மாட்டாங்க, சில பேர் வந்து பைபிளையே நம்ப மாட்டாங்க, சில பேர் வெறும் பைபிள் மட்டும் சொல்கிறது மட்டுமே நம்பி நினைப்பாங்க. இந்த மாதிரி குழப்பத்தில் நம்ம இருக்கிறோம் கிறிஸ்தவர்களுக்காக. அதே சமயத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க இந்த நாட்டில். ஆல்மோஸ்ட் 97% இருக்கிறாங்க. அப்போது அத்தனை பேருக்கு வந்து இன்னும் கடவுளுடைய ஞானமும் இல்லை அதனுடைய உண்மையை வந்து தெரியாமல் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு வந்து நம்ம சாட்சியம் இல்லை. நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியம் இல்லை. அந்த சாட்சியம் இல்லாதனால மற்றவங்களுக்கு வந்து கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அவங்க பார்த்து எந்த ஒரு வித்தியாசமும் அவங்களுக்கு தெரியல. இப்போ ஒருவேளை நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இவங்க பாருங்க எப்படி வாழ்கிறாங்க, எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, எவ்வளோ விசுவாசத்தில் இருக்கிறாங்க, எவ்வளோ வந்து சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிறாங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு நம்ம சாட்சி கொடுக்குற மக்களாக இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு கிறிஸ்தவர்களாக ஏற்றுக்கோங்க. மதர் தெரேசா பார்த்துட்டு எத்தனையோ பேர் வந்து கிறிஸ்தவருக்கு என்ன நம்பி வந்தவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தான் சில பேர் வந்து இதுதான் உண்மையான வாழ்க்கை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சில நேரத்தில் வந்து நம்மளை பார்த்து யாரும் சொல்லுவாங்களா இவங்க கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லுவாங்களா? கிறிஸ்தவங்களை இன்னொருத்தர் கிறிஸ்தவங்க மேலே பழி போடலாம், இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்ட் தானே? சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸா அப்படின்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்கும் இல்லையா? உங்கள் மனசாட்சி பார்த்து பாருங்கள். எத்தனை பேர் நம்மளை பார்த்து வந்து நம்ம ஒரு நல்ல கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் வாழ்கிறோம், நம்ம வந்து உண்மையிலே ஆண்டவர் பிள்ளைகள் அப்படின்னு யாரும் சொல்கிறாங்க? வீட்டில் இருக்கவங்களே சொல்ல மாட்டாங்க. சொல்கிறாங்களா? சொல்கிறாங்களா? ஒரு பெரிய கேள்வி தான். அப்போது நான் உண்மையாகவே கடவுளுடைய விசுவாசத்தில் வாழலைன்னு தான் அர்த்தம். கரெக்ட் தானே? அப்போது நான் கடவுளுடைய பிள்ளையாக நான் வாழணும் அப்படின்னா அவர் சொன்னக்கூடிய அந்த கொடுத்த வாழ்க்கை நான் தொடர்ந்து வாழணும். ஆனால் இன்னைக்கு ஒரு தோமையார் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து அவரோடு இருந்தார், 3 வருஷம் எல்லாம் இருந்தார். அவருக்கு என்ன புரிதல் இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் அவர் இறந்த பிறகு அந்த விசுவாசம் அவருக்கு வந்து அந்த அவரை உண்மையாகவே அவர் தொட்டால் மட்டும்தான் நம்பிக்கையோடு இருக்க முடியும் அப்படின்னு ஒரு புரிதல் வராது. அந்த ஆண்டவர் இயேசு வந்து கடைசியில் ஒரு வார்த்தை அவர் சொல்லினார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டுதான் நம்பினாய், காணாமல் நம்புவோர் வேறு பெற்றோர் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிறார்ல, நான் வந்து இந்த விழாவில் கைவிட்டு விரலை விட்டு நான் பார்த்த பிறகு தான் நான் நம்புவேன்னு சொன்னார். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு வரும் பொழுது அவர் அந்த வேலை செய்தார். செஞ்சாரா? விரல் வச்சு எல்லாம் பார்க்கல. ஆனால் உடனே அவர் வந்து சொன்னார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் அப்படின்னு அந்த உரத்தமாக அவர் வந்து ஆண்டவரத்தில் வந்து தண்ணியை சார்ந்தார். கிறிஸ்துவனுடைய சில நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. கடவுள் வந்து நம்மளை எதுக்காக நியமிச்சிருக்காரு, எதுக்காக இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார், என்னால் வந்து நான் திருச்சபைக்கு கடவுளுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஆர்வம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா வரோம் கேட்குறோம், மாஸ் வச்சுட்டு போயிடலாம், ஒரு மாஸ் வச்சிடறோம் இவங்களுக்காக. நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லை. ஒரு மனிதனும் கடவுள் நம்மளை தேர்ந்தெடுப்பதற்கு வந்து அவருக்கு சாட்சியம் இருப்பதற்காக தான். சாட்சின்றது என்ன? என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் வந்து கடவுளுக்கு நான் சாட்சி அளிப்பேன். இதுதான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய விசுவாசம். கிறிஸ்துவனுடைய இதோ என்னுடைய நாளில் இறுதி ஆண்டவருக்கு நாம் ஜெபிப்போம். அவர் எப்படி இறுதி ஆண்டவருடைய இதயம் எப்படி வந்து மற்றவர்களுக்கு அவர்களுடைய இறந்ததோ அதுபோல் நாமும் எப்பொழுதுமே கடவுளுடைய இதயத்தை பெற்றவர்கள் நாமும் மற்றவர்களுக்கு நம்முடைய இதயத்தை மூலமாக மற்றவர்களுக்கு நாம் சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையுடைய வாழக்கூடிய ஆசிரியர் தரும்படி உனது தோமையாருடைய திருவிழில் நன்றாடும். அன்பான சகோதரரை நம்முடைய பெரு செயல்களை நினைவு கூர்ந்து ஒன்றாய் கூடியிருக்கிறோம். நம் வேண்டுதலை தயவாக கேட்டு நம்ம ஆண்டவர்கள் ஜெபிப்போம். உங்கள் பதிவுகள் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டார்கள். எங்கள் பரிசுத்த தந்தை 14ஆம் லியோ
எங்கள் ஆயர் பீட்டர், துணை ஆயர்கள் மற்றும் ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாக திகழவும் இறையரசை பரப்ப அயராது ஆர்வமுடன் உழைக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திரு இருதய படங்களை இல்லங்களில் நிறுத்தி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசியை பெற்று உயரம் இன்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவைகளில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன வேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசியை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும் திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டுமா? இறைக்கமுள்ள இறைவா உம்மை மன்றாடும் திருச்சபைச் செபங்கள் ஒரு உகந்தவராயிருக்க செய்ததும் எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை மட்டுமே முன்னின்று நாங்கள் கேட்பதை தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாகவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறன்பு பணி செய்யவே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு சகோதரர்கள் நாம் அனைவரும் படும் திருவலி எல்லாவது தந்தையாக ஏற்றதாகும்படி செல்வீர்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையருக்கு நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே உமக்கு உரிய பணியை நாங்கள் கூறுகின்றோம். திருத்துதரந்த புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கை போற்றி உமக்கு புகழ்ச்சிபடி செலுத்த நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்வுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களின் மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழுமான இயேசு கிறிஸ்து நற்செய்தி அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமல் எங்கள் நம்பிக்கை கொள்பவரின் பெயர் பெற்ற நிலையை நாங்களும் கண்டறிய சேர்கின்றேன். ஆகவே என்று மாறுதல் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி பாடுவதாவது. ஆண்டவரே, இயற்கையாகவே தூய்வர் துணிவனத்துக்கு மூச்சு. ஆகவே உடைய ஆகிய பொழுதை காணிக்க தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக நிகழ்வை மாறவனவாக அவர் பாடப்பட உள்ள தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக அடைக்கப்படும் என் உடல். அவள் நம்மை இருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரல் கிடைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பலர்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினையும் உயர்வின் நினைவுகூர்ந்து வாழும் தர்மத்தின் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்ற ஒரு ஊழியம் புரிய தகுதிகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்வானில் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு வரவேற்கும் திருவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநீராகிய அனைவரோடும் திருவில் அன்பினை பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்கள் மீது நோக்கும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியம் இருந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணொழியில் ஏற்றருடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணைத்தான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலக முகத்தாராகிய இருந்தராகிய புனித அரணரோடும் புனித தோமா, நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வளர்ந்த உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கிறிஸ்துவனுடைய சில நேரத்தில் சில குடும்பத்தில் வந்து எப்போதுமே மற்றவங்களை பார்த்து டவுட் பண்ணிட்டே இருப்பாங்க. சில நேரத்தில் சில கேள்விகள் கேட்பது நல்லது தான். ஆனால் கேள்வி கேட்கும் பொழுது அந்த பதிலை வந்து புரிந்து கொள்ள தன்மை ஏற்படும் மட்டும் தான் கேள்வி கேட்கணும். சில நேரத்தில் வந்து நம்ம சும்மா கேள்வி கேட்டுருவோம், ஆனால் அந்த பதில் வந்து கிடைக்கும் பொழுது அதை புரிந்து கொள்வதற்கு நம்ம விருப்பப்படுறதில்ல. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் வந்து பிரிஞ்சுட்டு இருக்கு, வெறும் அந்த டவுட்டுனால, சில சந்தேகத்தினால. ஆனால் அந்த சந்தேகம் வந்து தீர்க்கிறதுக்கு வழி என்ன அப்படின்றது வந்து சில பேர் முயற்சி பண்ணுறதில்ல. அந்த சந்தேகத்தோடு இருக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. கிறிஸ்துவனுடைய என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு அவருக்கு தோமையாருக்கு வந்து அந்த டவுட் இருந்தது. ஆனால் அந்த உண்மையை வந்து தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் கம்ப்ளீட்டாக அவரையே வந்து அவர் சரண்டர் பண்ணுறார், அவர் நம்புகிறார். அந்த நம்பிக்கையை கொண்டு வந்து மற்ற நாட்டுக்கு கொண்டு, நம்முடைய நாட்டில் வந்து அந்த நம்பிக்கையை வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து தன்னையே அழித்து கொண்டு அந்த உயிர் கொடுத்து அவர் வந்து இந்த புனித தன்மையில் வாழ்கிறார். இதுதான் அந்த தூய்மையுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம். நம்மளுக்கும் அந்த டவுட் இருக்கணும், தேவை இருக்கும், டவுட் படலாம், சில நேரத்தில் வரும். ஆனால் அந்த டவுட்டை கிளியர் பண்ணணும், டவுட்லேயே வாழக்கூடாது. அப்போது அந்த டவுட்லேயே நம்ம வாழ்ந்தோம்னா நிறைய உயிர்களை வந்து நம்ம அழிச்சிடும். அப்படி பண்ணக்கூடாது. நம்மளுக்கு சில நேரத்தில் வந்து இந்த டவுட் வர்றது ஓகே, கணவன் இல்லையோ மனைவி இல்லையோ, ஆனால் அதை தெளிவுபடுத்திக்கணும். அந்த முயற்சி பண்ணி அந்த உண்மை தெரிந்து அப்போ அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணணும். இல்லைன்னா வாழ்க்கையில் எப்பொழுதுமே டவுட்ஃபுல்லாகவே இருந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அந்த ஞானம் அறிவு கடல் கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஜெபிப்போம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றுகிறது, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமைகளை விடுத்தல்லும். ஆண்டவரே, தீவிரத்திலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கடனும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதன் கலக்கும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவரைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துவருக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமைகள் அழுத்திருக்கிறார்கள். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் என்றும் இருப்பதாக. ஒரு பெரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவன் செம்மறி, இந்த உலகின் பாவனை போக்குபவர், செம்மறின் விருதுக்கு அழகி பெற்றோர், பேறு பெற்றோர். Amen.
இன்றைய ஜெபம் இயேசுவின் உன் அன்பு திருவச்சாரணமாகிய ஆராதனைக்குரிய நற்கருணையில் செய்யப்படுகின்ற நீங்களாமானுக்கு பரிகாரமாக எங்களிலும் கழிக்கின்றோம். இன்று முதல் எங்கள் நினைவு சொல் செயல்களையும் நாங்கள் படும் துன்பவர்களையும் பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் துணை வாழ்வு வாழ துணை செய்தரலும் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்து உமக்காகவே வாழ்ந்து என்றும் காவலாய் இருக்க தயவு புரியும். ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகன் திருவுடலை வல்லடையாளத்தில் உண்மையாக உட்கொண்டருளும். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் என்னும் எங்கள் கடவுள் என்னும் நம்பிக்கையால் கண்டருளும். அவரை எங்கள் செயல்களாகவும் எங்கள் வாழ்க்கையில் அறிவிக்கவும் அருள் பெறுகிறார்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். உட்காருங்க. கிறிஸ்துவமான சகோதர சகோதரி, இன்று முதல்வழி என்று 9 மணி 10 மணிக்கு வந்து மெடிக்கல் கேம்ப் இருக்கும். யாராவது வந்து மெடிக்கல் கேம்ப் சர்வீஸ் வேணும் அப்படின்னா வந்து வாங்கிக்கலாம். பிலோமனஸ்லேருந்து நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. கிறிஸ்துவனோட இன்று வந்து நம்முடைய ஹால், கம்யூனிட்டி ஹாலில் வந்து இந்த ரிலிக்ஸுடைய எக்ஸ்போ வந்து இருக்குது. மார்னிங் போய் பார்த்துட்டு வந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து 1500 புனிதர்களுடைய வேறு வேறு விதத்தில் வந்து அவங்களுடைய சம்மந்தப்பட்ட வந்து திருப்பண்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அங்கே போகும்பொழுது பயபக்தியோடு பார்த்து அதோடைய ஒன்றும் நீங்கள் வந்து டைம் எடுக்கும். அது வந்து 1 hour சும்மா நீங்கள் அப்படி போய் சுற்றி பார்த்துட்டு பார்க்கில் போகிற மாதிரி இல்லை. ஒன்று நீங்கள் பார்த்து அது என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கணும். அது எதனால வந்து யாருடைய புனிதர், அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அந்த மாதிரி அங்கே சில ஃபாதர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்படி தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இந்த 2000 வருஷத்தில் வந்து நடந்து கூடிய விசுவாசம். புனிதர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கை வந்து நம்ம போலவே வாழ்ந்து அவரோட புனித ஸ்தானத்துக்கு போனாங்க. அந்த புனிதர்களுடைய வாழ்க்கை மூலியமா இந்த உலகம் வந்து இன்னும் உயிரோடு இருக்குது. அதுக்கு காரணம் அந்த புனிதர்கள் தான். அதனால அந்த இடத்துல போகும்பொழுது பயபக்தியோட நீங்கள் போய் பாருங்கள். அது இல்லாமல் வந்து இந்த நிறைய ஃபால்ஸ் கேரளாவில் வந்திருக்காங்க. அது நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னே வந்து சப்போர்ட் பண்ணலாம். இது வந்து இன்னைக்கு 11 மணி வரலையும் மற்றும் நாளைக்கு 6 மணி காலை 6 மணிலேருந்து 11 மணி வரலையும் ஞாயிற்றுக்கிழமை வந்து காலை 6 மணிலேருந்து 1 மணி வரலையும் தான் இருக்கும். அதில் நீங்கள் வந்து குடும்பத்தோடு நீங்கள் வந்து அவங்கள வந்து அந்த திருப்பண்டங்களை பார்த்து அந்த வசந்த பெற்றோடி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசை பெற தலைவணங்கமாக திருத்தூதரை களமாக கொண்டு உறுதியாக நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான புனித தோமாவின் மாட்சிக்கு உரிய பெரும் பயன்களினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. மிக சிறந்த பாதுகாவல் உதவியை உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடைந்தவரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்வித்து உங்களை வழி நடத்துவராக. உண்மையின் நினைவுக்கு எல்லாருடைய அழைத்து செல்லும் தூயாவினாகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரும் கொண்டு சேர்ப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருவழி நிறைவேற்று. உங்களுக்கு நன்றி. வண்டர்ஃபுல் ஃப்ரைடே. நிலையான புகழ் குறி
இயேசுவின் திரு மக்களுக்கு கொடுக்கும் ஜெபம். இனிய இயேசுவே, மக்களின் மீட்பரை உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்கும் அடியோர் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உமக்கு உரிமையானவர்கள், உமக்கு உரிமையாகவே இருக்க விரும்புகிறோம். இன்னும் மிகுதியாக உம்மோடு ஒன்றிடத்தில் இருக்குமாறு நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய திரு இதயத்துக்கு எங்களை முழு மனதோடு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, மனிதர்கள் பலர் உண்மை ஒருபோதும் அறிந்ததில்லை. வேறு பலர் உம் கட்டளைகளை நிந்தித்து வலித்து உம்மை வேண்டும் என்றும் ஒதுக்கிவிட்டார்கள். மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே, இத்தகையோர் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரும் உமது திரு இதயத்தின் அன்பினால் ஏற்புள்ள ஆண்டவரை உண்மையை வீற்று ஒருபோதும் பிரியாமல் என்றும் உமக்கு உண்மையாக இருக்கவும், விசுவாசிகளாக கிறிஸ்தவர்களும் மற்றுமின்றி உண்மையை பெற்று பிரிந்திருக்கும் ஊதாரி பிள்ளைகளுக்கும் நீர் அரசராக இருப்பீராக. அவர்கள் அனைவரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடியும் தங்கள் தந்தையின் இல்லத்துக்கு விரைவில் வந்து சேர அருள்கிறாக. தவறான கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இருப்போருக்கும் உம்மை விட்டு விலகியிருக்கும் அரசராக இருக்கிறாக. எங்கும் ஒரே மெய்குணம் ஒரே மந்தையும் இருக்குமாறு அவர்கள் அனைவரும் உண்மைக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாற்றுக்கும் அழைத்து செலுத்தராக. ஆண்டவரை உமது திருச்சிலுவையை ஆபத்திலிருந்து பாதுகாத்து நிலையான உரிமையை அதற்கு ஈர்ந்துள்ளது. அனைத்துள்ள மக்களுக்கும் ஒருமை அமைதியும் தருகிறாக. இவ்வுலகில் ஒரே முன்மாதிரி மறுமுன்மை வரை குரலொழிய நமக்கு மீட்பளிக்க இயேசுவின் திரு இதயத்திற்கு உண்மையாக மாட்சியும் வணக்கமும் என்றென்றும் செலுத்துவராக என்று வாழ்த்தை ஒரே விடுவாய் விடுவதாக. ஆமென். மாண்புயர் வானின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த உயர்வுக்குரிய திருவருள் சாதனத்திலே மூடிய திருப்பாடலின் நினைவுகளுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தத்தும் இவற்றின் மறை பொருளை வணங்கும்
இயேசுவே இருதய